போட்டா வருமா? போட்டா வருமா? போட்டா வருமா? இப்படி நாடே அதாவது அப்படி யாராவது கௌமதியை கொண்டு வந்து விடுறார்களோ நாட்டில் பேர்பதி, நகரத்தில் பேர்பதி, உப்பு சட்டி வரை ஓடுல பேர்பதி, பேர்பதி வெள்ளிக்காய் பிளந்ததை போல் மனத்தலையும் எப்படின்னா யாராயிரம் சென்றாலும் வந்தால் கொண்டு வந்தால் பேர்பாதியா நன்கே செட்டு போய் எடுத்தாந்தோட பேர்பதி. ஒருவேளை இவங்களுக்கெல்லாம் தரலாம், நான் மச்சான சரி தருவானா? மகாராஜா நிச்சயமா ஒருவேளை யார்கள் புரியுமா? எப்படின்னா அடுத்தவனுக்கு பேர்பாதி நாடு தருகிறேன் என தெரிவித்தான். ஒரு சந்தேகம், ஏனென்றால் அவருடைய மைத்துனன் துரியோதன சக்கரவர்த்தி பஞ்ச பாண்டவருக்கே 12 வருடம் வனவாசம், அஜ்ஞாதவாசம், அவங்களுக்கே நாடு கொடுக்கல. நாடு கொடுக்காது. நீ போய் திரௌபதியை கொண்டு வந்து கானகத்தில் இருந்து திரௌபதியை நீ கொண்டு வந்து வச்சுக்க, அது கொடுப்பாங்க. என்ன நிச்சயம்? என்ன நிச்சயம்? அது வேற பணக்காரன் பேச்சு எப்படி வேணா நீங்க எந்திரக்கூடிய சபையோர் இருக்கிறாங்க இல்லையா, உறுதியா கேளு. உறுதிமொழி கேட்டு வாங்கினால் அப்பதான் இது நிச்சயம். அதாவது அன்னவரோ மதிகுலத்துக்கு அரசன், வேட்டாள வேட்டி பெருத்த பணக்கார சமாச்சாரம். அப்படி அவர் சொன்ன வண்ணம் நீங்கள் சென்ற ஆட்சி பாருங்க. ஆமா, இந்த வேகத்துடனே சென்று காணத்திருக்கக்கூடிய மந்திரி திரௌபதியை நயமாக அழைச்சிட்டு வந்துருங்க. ஏற்றி வந்துருங்க. ஒரு வேலை வச்சுக்கோ. அப்படி இருந்தாலும் இந்த இலங்கையில் இருப்பது எல்லாம் அவங்க சரின்னு சொல்லுவாங்க. ஆமா, அப்படி சடுதில் நீங்கள் போய் வர தாம்பூலம் தாம்பூலம் எழுதிட்டா சத்தியம் பண்ண சொல்லுங்க. நீங்க உட்காந்து மகாராஜா சமாச்சாரம் இது கேக்குறது பாத்தியா? உங்க வீட்டுல இருந்து நீங்க எப்பேற்பட்ட ராஜா, பருத்த பணக்காரு, டில்லி பாஷா, வேட்டாள வேட்டி, அரவமணி வருத்தவர், நந்தி வட்ட வானத்த நராதிமன் நீங்கள். இப்பேற்பட்ட அரசர் நீங்கள் பாண்டவரை அனைத்து அவதரித்து வனவாசம் 12 வனவாசம், போரான் அஜ்ஞாதவாசம் கழித்து வந்தால் நாடு இல்லை என்றால் காடு அப்படி என்று சொல்லி பாண்டவரை அனுப்பி வைத்தோம். உண்மைதான். ஆனால் பாண்டவருக்கே கொடுக்காத நாடு நீங்கள். இந்த ஆளுக்கு கொடுத்துருவோம், அது முடியுமாடா? பொண்ணு கொடுத்ததே ஜாஸ்தி. ஆமா இதுதானே கொடுத்த மாதிரியே நினைச்சுக்கணும். கொடுத்த மாதிரியே நினைச்சுக்கணும். புரிய சத்தியம் தானே? நம்மளுக்கு சத்திய சக்கரை பொங்கல்
அப்படிதான். மகாராஜா ஓ வாங்க வாங்க நீங்க உட்காருங்க. நாட்டுல பேர் பாதி நகரத்துல பேர் பாதி இதெல்லாம் நாங்க 2 பேர் கணக்கு பாத்துக்கிறோம். ஓஹோ கணக்குலிய கூப்பிட்டு பேர் பாதி கல்லு கட்டுமச்சார் சொல்வாரு பெயிண்ட் அடிச்சுங்க. கட்டுமச்சார் சொல்வாரு மாநிலத்துக்கு வாங்க மாட்டக்கூடாது கணக்கு கல்லு காட்டிக்கூடாது. யாரு கல்லு கணக்கு கல்லு காமிச்சா கல்லு எங்க இருக்குதோ இங்க அவனுக்கு நம்ம ஸ்கெட்ச் இவ்வளவுதான் இருக்கும். மேப்ல நம்ம நிலம் ஒரு 5 ஏக்கராவோ 10 ஏக்கராவோ இது வேணா என் நிலம் போதும் கிடையாது. கல்லு அங்க இருப்பாரு சொல்லி அங்க இருப்பாரு காமிச்சு போயிட்டே இருப்பான். நம்ம கையில கூட அப்படிதான் செஞ்சாங்க அவங்க. ஆமா நல்லா பண்ணுங்க. அப்படி மகாராஜா நாங்க இருவரும் என்ன தெரியுமா பேசிருந்தோம்? தண்ணிக்கிற நிலைமே உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிடுறோம். அப்புறம் தண்ணிக்கிற நிலைமை கரம்பாக்கெல்லாம் அவருக்கு தண்ணிக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஏன் கேளு காயர் வெயிலுக்கும் காயர் வெயிலுக்கும் மகாராஜா காயர் வெயிலுக்கு சாட்டர் வேல் பந்தோ இல்ல மோட்டர் வேல் பந்தோ தெரியுமா? சாட்டர் வேல் பந்தோ இல்லங்க தண்ணிக்கிற நிலைமையே பாத்துக்கிறோம். யாரு கேளு அவனே 56 நாட்டுல பேர் பாதி எவ்வளவுங்க? 28. அந்த 28ல தண்ணிக்கிறது மட்டும் பிடிச்சிருக்கோம். நாங்க அதான் பேசுறோம். அதான் சமாச்சாரம் பையா. அதனால பாத்தியா தண்ணிக்கிறது தடுப்புக்கிறது வேணுமா? தண்ணிக்கிறனால தண்ணி மட்டும் இல்ல தடுப்பு அப்படி வரதா நம்ம கொடுத்துருவோம். பணக்கார சமாச்சாரம் வாடானா வரணும் போடானா போகணும். பொண்ணு கொடுத்தது ஜாஸ்தி திருச்சடை உடைய தங்கை ஆசைக்கு அன்புக்கு உடைய தங்கை 99 பேருக்கு. ஆமா இருக்கிறது அவனுக்கு 28 ராஜா 28 கொடுக்க முடியுமா? முடியாது. ஐயோ நாங்க பேசுங்க என்ன பேசுறோம்? நாட்டுல பேர் பாதி தங்கம் வந்து இப்ப சவரம் எவ்வளவுனா 20,02,000 1.5 லட்சம் சவரம். பொண்ணு வேஷத்துல புடுக்கணும் போடுறான். இவனு வேஷத்துக்கலாம் நீங்களுங்க என் மச்சான் ஓய் முடியாது. அவன் பொண்ணெல்லாம் தங்கம் போட்டாலும் மாட்டான். என் மச்சான் தெரியுமா 1000 ரூபாய் செல்போன் டச்சு வந்து பொம்பளை மாதிரி தள்ளுத போயினே இருக்கும். இது பட்டன் செல் ஆம்பளை மாதிரி 1000 நாள் தான் போகும். அதற்காக தாங்களுக்காக நகை நெட்டு மொத்தம் பணத்துல கஜானாலி எல்லாம் பேர் நாளைக்கு டயர் பட்டு வீசிடலாம். நீ திரௌபதியை கொண்டு வந்தா போதும் உண்மையாதான் இருக்குமா? எனக்கு எதோ சற்று சந்தேகமா இருக்குது. பங்காளியே நாடு கொடுக்காதவன் துரியன் தங்கச்சி குத்துரு போறானா? அதானே தங்கச்சி ஆம்சானு பேரு. ஒருவேளை தானவன் சொல்றோம் அந்த திரௌபதி இழுத்து வந்து விடுறோம். நாடு கொடுத்தா ஆச்சு அவனை வச்சான் நம்மள வச்சான் அவனை வச்ச மாதிரி எப்படி போகணும்? அவ்வளவுதான். சரி உறுதியாக சத்தியம் பண்ணு. சத்தியம் வாங்கிக்கோ. எப்படி என்றா உறுதிமொழி சத்தியம் பண்ணு. ஏன்னா ஊனாடி சும்மா ஏன்னா இவ்வளவு பேர் மக்கள் அமெரிக்காங்க இல்லையா சாட்சி கையெழுத்து கேட்கிறாரு. சத்தியம் சொல்றாரு. பங்காளி வந்து 5 வயதுல நடந்தாங்க. 10 வயதுல பங்காளி 20 வயதுல எதிராளி ஆயிட்டாங்க. இவர் யாரு? சம்பந்தி. தங்கச்சி புருஷன். இவருக்கு ஏன்னா நீ சொல்ல வார்த்தை எப்படி இருக்குது தெரியுமா? ஐயா
ஏன்டா? ஏன் கேளு நான் போட்டது சந்தேகத்துக்கு போட்டது நீ திடீர்னு நான் ஓடி வந்து பைத்தியக்காரன் மகாராஜா மகாராஜா பைத்தியம். ஐயா இது மெய்யா இருக்குமா அரை வாத்திடாமா அதை வாய்த்திருமா அவர் என்ன சொன்னாரு இந்த வையகத்திலேயே பேர் பாரு. எப்படி என்றார் எப்படி? மகாராஜா இந்த வையகம் என்றால் வையகத்திலேயே பேர் பாதி நாடு. அந்த பேர் பாதி நாடு எதற்காக கானகத்திற்கு கூடிய திரௌபதியை நயமாக வாவாத்தை ஆடி கொண்டு வந்ததற்கு நாட்டில பேர் பாதி, நகரத்தில பேர் பாதி, கஜானாவோட பேர் பாதி, நகரத்தில பேர் பாதி, ஆனத்திலையும் பேர் பாதி. எப்பேற்பட்டவன் எப்பேற்பட்டவர்? சந்தோஷம் சந்தோஷம் ஆமா அவருடைய கொடியோ மை அரவ கொடி. அரவ கொடி படித்து இரவு பகல் ஓயாமல் வழிக்கு ஆட்சியிலே அமர்ந்து ஆட்சி புரிந்து வருகின்றார் அஸ்தினாபுரத்து வேந்தர். அப்படி இருந்தாலும் அவருடைய புகழ்ச்சி சொல்றாரு, எடுத்து சொல்றாரு. எடுத்து சொல்ற. ஏன் கேளு பொண்ணு கட்டி நந்து வீட்டுல பையனவர் கொடி கொடி படைத்தவா. மனம் படைத்தவர் மனம். அவர் மீது மற்றபடி யாருமே கிடையாது இந்த உலகத்தில். எப்போ அப்பேற்பட்ட நாட்டிலே மனம் படைத்தவர். நாட்டிலே பேர் பாதியோ ராஜா ஒன்னொன்னா கைனிக்கு கை மிகுது சந்தோஷம் உள்ளா கை மிகுது உள்ளா கைனிக்கு நாளா கை மிகுது. நீ அது இனிக்குன்னு சொல்லாத. அவன் முன்னாடி ஒரு ஜெட்டி தோசை போடலையா? அது வேற மாறி இருக்குப்பா. பணம் பணமா வருதுப்பா. அவனை என்று சொல்லக்கூடிய 56 அந்த வீட்டுல பொருள் இருக்கிறாரு. ஆமாங்க. அப்பேற்பட்டவர் இவரு. அப்படி உண்மையாகவே என் தரப்போறாரு நாடு கேட்குங்க. எத்தனை? எப்படி என்றார் உன்னுடைய நாடு எனக்கு தேவை கிடையாது. ஏன்னா
அந்த காவலகார பையன் சொல்றான் பங்காளிக்கே நாடு கொடுக்காதவன் பங்காளிக்கே நாடு கொடுக்காதவன் உனக்கு தருவானா? அவனுக்கு கத்து கொடுத்துருக்கான். எனக்கு கத்துக்க சொன்னான். ஆயிட்டுனா என் மாமா தானே, நீ யாரு? ஏதாவது புருஷன் தானே? என் மாமா தானே. என்கிட்ட இருந்தா என்ன? நீ சாப்பிட்டேன்னா நான் சாப்பிட்டேன். ஆயிட்டுனா அதானே போயிட்டு வந்துடலாமா? நட போலாம். ஒரு வேலை இது, ஒரு வேலை போவதை காணும். அந்த எம்மையும் பார்த்துட்டாங்க மடிக்க மடிக்க வச்சுக்க மாட்டாங்க. இவ்வளோ அடிபட்டு இங்க வந்து நாடுல போடனா எங்க போகுது? உறுதியா சத்தியம் செய்து கொடுத்தால் போலாம். ஆயிட்டுனா என்னவோ நான் வேற வேலைக்கு போய் நினைச்சிருக்கிறேன். என்ன வேணா நாடு வேணாம் தான் நான் நினைச்சிருக்கிறேன். ஒரு வேளை ஏதோ ஒரு வார்த்தைக்காக சமாச்சாரம். மகாராஜா, ஒரு வேளையில் ஆ, காட்டிலே இருக்கக்கூடிய நுபராதேவியை கொண்டு வந்து உனக்கு ஒப்படைத்தால் இப்படித்தான் உண்மைதான்.